குயின் கோப்ரா நேயர்கள் அனைவருக்கும் இதய கணி விஜயின் வணக்கம். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதாவது புரட்சி நடிகர், புரட்சி தலைவராகி அதாவது 1972 அக்டோபர் 10 கட்சியை விட்டு திமுக விட்டு நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டு 17 அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அன்னைக்கு அதிமுக, பின்னாடி தான் அது அகில இந்திய கட்சியாக மாறிச்சு. அந்த கட்சி தொடங்குறாரு 17 கட்சி தொடங்கிய 6 மாதங்களில் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வந்து பாராளுமன்ற இடைத்தேர்தல். அது என்னென்னா, எம்ஜிஆர் அப்போ வந்து நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க எம்ஜிஆரை. அதாவது அவர் எப்படிப்பட்ட ஆளுமையில் ஒரு மனிதர், நடிகர், தலைவருங்கிறதுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் தான் வந்து முக்கியம். இன்றைக்கி என்னென்னமோ அவரை பற்றி பேசுகிறாங்க, புகழ்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் அது மாதிரி ஒரு திட்டமிடுதல், உழைப்பு, பணிவு, எதற்கும் அஞ்சாமை, இத்தனையும் வந்து ஒரு மனிதர் வந்து முழுமையாக வந்து உள்ளுக்குள்ள வச்சுருந்துருக்காருன்னா அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அது எப்படின்னா, அது 6 மாதத்தில் வந்து தேர்தல் வருது. அந்த தேர்தல் வரும்போது மிகப்பெரிய சோதனை, முதல்ல டிஸ்கரேஜ். அது இன்னொன்று, சினிமா வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இல்லை, சினிமா துறை சப்போர்ட்டாக இல்லை, மிரட்டப்படுகிறார்கள். தின்னப்பா தேவரே மிரட்டியிருக்காங்க. 1972 வந்து நல்ல நேர படம் வெளிவந்திருக்குது. அடுத்து வந்து அவர் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கிறது திட்டம் போடாரு. அந்த திட்டத்தை தடுத்தது கருணாநிதி. படம் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து இன்கம் டேக்ஸை வந்து தூண்டி விட்டு அவங்க ரைட் பண்ண வச்சு உங்கள் தேவர பிலிம்ஸை நிர்மூலமாக்கிடுவேன் அப்படியெல்லாம் மிரட்டி அவர் பயந்து போயிட்டார். நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டார். படம் எடுக்க அடுத்து எம்ஜிஆரை வச்சு எடுக்க முடியல. 72 சரி முடிஞ்சு போச்சு. அதனால் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது வந்து உண்மைதான். ஆனால் பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதை வந்து வெளிப்படுத்திக்கல. ஏன்னா தேவர் என்றைக்கும் எம்ஜிஆருக்கு ஆத்மார்த்த ஒரு நண்பருங்கிறதுல மாற்றமே இல்லை. அப்படி இருந்த சூழ்நிலை இது. அந்த சூழ்நிலையில் அந்த இடைத்தேர்தல் வரும்போது நிற்க வேண்டாம், நம்ம எது இப்போ எடுத்தெடுப்பிலேயே பரீட்சையை பண்ணிக்கிட்டு, அதுவும் ஆளுங்கட்சி வந்து திமுக இருக்கும்போது நமக்கு சோதனையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் எப்படி நம்மளை தேர்தல் நின்று ஜெயிக்க விடுவானுங்க, ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவர் எம்ஜிஆரோட காதை கடிக்கிறாங்க, காது பட பேசுகிறாங்க. விமர்சனங்கள் வெவ்வேறு விதமாக வருது. ஆனால் எம்ஜிஆர் வந்து தீர்மானிக்கிறார், நிற்போம், என்ன ரிசல்ட் வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்னதான் மக்கள் சக்தி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோமே, அதை தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ஏன் வந்து தயங்கணும், பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக முடிவெடுத்தாருங்க. அதாவது காயா பழமாங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கலை, நிற்போம், எது கிடைத்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவுக்கு வந்துட்டார். தெளிவுக்கு வந்து இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எம்ஜிஆர் வந்து சார்பாக மாயத்தவர் நிற்கிறார். மாயத்தவர் நிற்கும்போது அப்போ வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக தானே முதல் முறையாக தேர்தல் வருது இல்லையா, அதனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறனால வந்து சின்னம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ வர்றப்போ சுயேட்சைகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படுது இல்லையா, அந்த சுயேட்சை சின்னங்களை வந்து அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது, இன்னென்ன சின்னங்கள் இருக்குது, இதில் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்போ அது எம்ஜிஆர் தேர்வு செய்த சின்னம் தான் இரட்டை இலை. இப்போ முக்கியமாக அதை கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். எம்ஜிஆரே தேர்வு செய்த சின்னம் தான் வந்து இரட்டை இலை. வேறு யாரும் மாயத்தவர் பின்னாடி வந்து தப்பாக சொல்லிகிட்டு இருந்தார், அவர் எடுக்கலை, அவர் தேர்வு செய்யலை, வேறு யாரும் தேர்வு செய்து கொடுக்கல. எம்ஜிஆர் தேர்வு செய்த சின்னம் தான் இரட்டை இலை. அப்படி சின்ன, ஏன்னா அந்த சின்னம் வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கு நம்ம பழிச்சு தென்பட்டது. இது வந்து நமக்கு வெற்றிக்கான இது ஒரு வந்து அடையாளம், நாம் எடுக்கிற இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்து இது நம்மளை வந்து முன்னிறுத்தும், வெற்றியை முன்னிறுத்தும் அப்படின்னு சொல்லி தைரியமாக முடிவெடுத்து இரட்டை இலை சொன்னால், இரட்டை இலை வந்து ஈஸியான சின்னம். வாசலில் கோலம் போடுறது, அங்கங்கே அந்த செடிகளை வச்சுக்கிறது, இது பண்ணிக்கிறது. தேர்தல் கமிஷன், அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவெல்லாம் மீறி அந்த சின்னத்தை பிரபலப்படுத்துறதுல வந்து கஷ்டம் இல்லைன்னு எம்ஜிஆருக்கு அவர் ஈஸியாக தெரிஞ்சது, தெளிவாக தெரிஞ்சது. ஸோ அது வெளிப்பட்ட உடனே திண்டுக்கல் அந்த பாராளுமன்ற தேர்தல் தொகுதி முழுவதுமே எங்கே பார்த்தாலும் கோலம். திமுக அரசு மிரண்டு போயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்குது, என்னடா பண்ண முடியும், தடுக்க முடியாது போல் இருக்கு அப்படின்னு அவங்க மிரண்டு போயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இரட்டை இலை, எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் வரும்போதெல்லாம் இரட்டை இலை, திமுக காரங்க வந்தாலும் அவங்க முன்னாடி இரட்டை இலை காட்டுறாங்க. ஸோ இப்படி வந்து அந்த தேர்தல் வந்து ரொம்ப களகட்டி நிற்கிது. களகட்டிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கு பொருளாதார பிரச்சனை. ஏன்னா அவர் இப்போல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாங்கன்னா இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணெல்லாம் வந்து வசூல் பண்ணுறாங்க, மிரட்டி வசூல் பண்ணுறாங்க, தொழிலதிபர்கள் மிரட்டி வசூல் பண்ணுறாங்க, கடைகளில் போய் மிரட்டுறாங்க. அந்த எதுவுமே வந்து அதிமுகவில் கிடையாது. அதை எம்ஜிஆர் அனுமதித்ததில்லை. அவருக்கு நேர்மையாக வந்த, அதாவது அவர் நடித்து சம்பாதிச்ச பணத்தை தான் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து தேர்தலுக்கு மற்ற இடங்களுக்கு செலவு பண்ணார், கட்சிக்கு செலவு பண்ணார். அப்படி இருக்கும்போது அது அந்த பொருளாதார பிரச்சனைகளை என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து வசதியான ஹோட்டலில் போய் தங்க முடியல. அவர் என்ன பண்ணார்னா, கிடைக்கிற இடங்களை தங்கினார், வேன்லேயே படுத்து தூங்கிட்டார். பிரச்சார வேன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே படுத்து தூங்கினார். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்த சண்டை கலைஞர்கள்,
அவர் கூட துணைக்கு போன சண்டை கலைஞர் எம்.கே. தர்மலிங்கம், ராமகிருஷ்ணன், அப்புறம் சிங்கு, அப்புறம் துரை, இப்படி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேர் வந்து எம்ஜிஆர் கூட தான் பயணம் பண்ணாங்க. எம்ஜிஆர் கூடயே அது ஒரு பாதுகாப்பாக போனதுனால அவங்களோடய வந்து வேண்டல. இன்னொன்று என்னென்னா, எம்ஜிஆர் உயிருக்கு ஆபத்து இருந்த ஒரு காரணத்தினால அவர் எங்கேயும் தனிப்பட்ட இடத்துல போய் தங்குறதுக்கு விரும்பலை. வேன்லேயே படுத்து தூங்கிட்டார். அங்கேயே காலை கடன்லேருந்து எல்லாமே செஞ்சுக்கிட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே செஞ்சு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி ஒரு எளிமையான அணுகுமுறைக்கு எம்ஜிஆர் தன்னை மாற்றிக்கிட்டார். அதாவது குளிர்சாதன வசதியுள்ள அறையில் படுத்து வசதியாக தூங்கின எம்ஜிஆர் இந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாருங்க. அது என்னென்னா, ஒரு நாள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எங்கேயும் வந்து உணவு வாங்குறதுக்கோ கடையில் போய் சாப்பாடு ஹோட்டலில் போய் வாங்குறதுக்கோ எதுவுமே சூழ்நிலை இல்லை. நேரம் எல்லா கடையும் மூடிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஆனால் பசி, எல்லாருக்கும் பசி. ஏன்னா காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் போயிட்டுருக்காங்க, தொகுதியாக போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல ஏதோ ஒரு அதிசயமாக ஒரு கடை திறந்துருக்கு, பெட்டிக்கடை. பெட்டிக்கடையில் போய் அங்கே இருக்கிற மிட்டாய், வேர்க்கடலை, முறுக்கு, அந்த பாட்டிலில் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் வாங்கினாங்க. எல்லாத்தையும் வாங்கி எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ துண்டில் போட்டார். துண்டில் போட்டு எல்லாத்தையும் கலந்து அத்தனை பேருக்கு பங்கு கொடுத்தாருங்க. கூட வந்து அத்தனை பேருக்கு பங்கு கொடுத்துட்டு தானும் அதை தாங்க சாப்பிட்டாரு. எம்ஜிஆர் அதை தான் சாப்பிட்டார். யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு. உலக சோழி படம் வந்து ரிலீஸ் ஆகி இந்த பிரச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ரேஞ்சில் அவர் இருந்திருக்கார். இருந்தாலும் எப்படி வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டார் பாருங்க. இது போதும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டார் பாருங்க. சாப்பிட்டுட்டு படுத்துக்குவாங்க. எப்படின்னா, இதில் இன்னொரு வியப்பு என்னென்னா, ஒருத்தர் காலில் இன்னொருத்தர் தலையை வச்சு படுத்துக்குவாங்க. ஏன்னா இடம் பத்தாது வேனில், பிரச்சார வேனில். எம்ஜிஆர் ஒருத்தரோட தலையில் கால் வச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி மாற்றி படுத்துக்குவாங்க. எம்ஜிஆர் காலையும் ஒருத்தர் யாராவது தலை வச்சு படுப்பாங்க. அப்படி தூங்கியிருக்காங்க. எப்படி யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எம்ஜிஆரோட சிம்பிளிசிட்டி எப்போன்னு ஆரம்பத்துலேருந்தே சிம்பிளிசிட்டி உண்டு எம்ஜிஆர்ட்ட. அந்த எளிமையை வந்து எந்த காலத்துலையும் அவர் வந்து விட்டு போனது கிடையாது. மதுரை வீரன் படம் வந்து இது ஒரு நடுவில் இது சொல்கிறது ஒரு காரணம் இருக்குது. மதுரை வீரன் படம் வெளி வந்து 30 திரையரங்குகளில் 100 நாள் கண்டது. தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படம் வந்து மதுரை வீரன். திரையிட்ட இடங்கள் எல்லாமே 100 நாளுங்கிறது அதுதான் தமிழ் சினிமா வந்து பார்த்தறியாத ஒரு சாதனை. அப்படி போகும்போது பல ஊர்களில் வந்து லாட்ஜ் கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது. எம்ஜிஆர் வந்து அதாவது பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர்கள் வீடுகள்லையோ அந்த மாதிரி யாருடைய வீட்லையும் போய் தங்க மாட்டார், யாருடைய உறவு வச்சுக்க மாட்டார். அவர் வந்து சினிமாத்துறை சார்ந்தவரோட மட்டுமே அவருடைய நட்பும் அவருடைய உறவும் இருக்கும். அவர் வந்து ஒரு தொழிலதிபர் வீட்டில், ஒரு தியேட்டர் ஓனர் வீட்டில் போய் தங்கினாருன்னா கோயம்புத்தூர் சுந்தரவேலு குடும்பம், அந்த குடும்பத்தில் மட்டும்தான் அவர் தொடர்பில் இருந்தார், அட்டாச்சாக இருந்தார். அங்கே தான் போய் தங்குவார், வேறு எங்கேயும் தங்க மாட்டார். பின்னாடி வசதி வந்த போது அது மாதிரி ஒரு பாலிசியும் அந்த பிரின்சிபலும். ஏன்னா ஜெமி நிறுவனத்துக்கு ஒரே படம் தான் பண்ணி கொடுத்தாரு, ஒளிவிளக்கு படம் தான் பண்ணி கொடுத்தாரு. ஏவிஎம்க்கு அன்பையை மட்டும் தான் பண்ணி கொடுத்தாரு. மாடர்ன் தேட்டர்ஸ் ஒரு ஆரம்ப காலங்கிறதுனால ஒரு 3 படம். அவங்க எப்போயுமே எந்த ஹீரோவை வச்சு 3 படம் எடுப்பாங்க. சிவாஜி வச்சு 3 படம் பண்ணாங்க, எம்ஜிஆர் வச்சு 3 படம் பண்ணாங்க. அப்படி பண்ண காலகட்டங்கிறதுனால அவர் நடிச்சிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாகினி ஸ்டுடியோவினுடைய அதிபர் நாகிரெட்டிக்காக 2 படம் தான், எங்கள் வீட்டு பிள்ளை நம் நாடு. ஸோ அப்படி அந்த அளவு வந்து அவர் சினிமாவில் வந்து ஒரு 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 பாலிசியோட திட்டத்தோடு இருந்தவர். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணார்னா, போன ஊர்களில் தியேட்டரில் போய் பெஞ்சில் படுத்து தூங்கினாருங்க. கூட வந்த யாரெல்லாம் கூட வந்தாலும் நடிக்க வந்தால் கூட என்ன இப்படி இவர் கூட வந்து இப்படி வந்து தியேட்டரில் ரசிகர்கள் உட்காந்து படம் பார்க்குற பெஞ்சில் போய் நம்ம வந்து தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு எம்ஜிஆர் சட்டையே பண்ணல. படுத்தார்னா அவ்வளோதான், தூக்கம் வரட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவார். அது மாதிரி ஒரு பிறவி அவர். அப்படி எளிமையை கடைப்பிடிச்சவராங்க எம்ஜிஆர். இது சொன்ன அந்த உதாரணத்துக்கு மறுபடியும் திருப்பி உலகம் சொல்ல இது நம்ம திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு வரேன். அப்போ வந்து எம்ஜிஆருக்கு நிதி தேவைப்பட்டப்போ ஒருத்தர் வந்து ஒரு வசதியான கொஞ்சம் ஓரளவு வசதியான வந்து ஒரு 5000 ரூபா செக் கொடுக்குறாரு. செக்கு வந்து திண்டுக்கல்லில் வந்து கொடுக்கும்போது அந்த செக்கை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அங்கே மாற்றிக்க முடியாது. ஏன்னா கொடுத்தது வந்து எம்ஜிஆர் பேரில் செக்கை கொடுத்துட்றாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சென்னைக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. 5000 ரூபா செக்குக்கு சென்னைக்கு அனுப்புகிறாங்க. சென்னைக்கு அனுப்ப போனால் அங்கே வந்து கையில் வாங்க முடியல. பேங்க்கில் போய் அங்கே போய் கேட்டு அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சில் போய் இவர் ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். அந்த பிரான்ச்சில் போய் தான் வந்து அந்த பணத்தை வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் அந்த சூழ்நிலைக்கு மறுபடியும் அந்த பணம் வந்து சேர்ந்தது. இப்படி கஷ்டப்பட்டுருக்காருங்க கட்சி தொடங்கி. சாதாரண கஷ்டம் இல்லை. பின்னாடி எப்படியோ அவருக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் எப்படியெல்லாம் சம்பாதிச்சாங்க, என்னென்னமோ கொள்ளையடிச்சாங்க, என்னென்னமோ ஊழல் பண்ணாங்க, அதெல்லாம் வேறு. பட் இருந்த காலம் வரைக்கும் இந்த கட்சியை பொறுத்தவரையில் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல், செல்வாக்கை பயன்படுத்தாமல், அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருந்தது
புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மட்டுமே அப்படிங்கிறத நான் இவ்வளவு விஷயங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து தன்னோட தேர்தல் அணுகியிருக்காருங்க. என்னென்னா வெற்றி வந்து மகத்தான வெற்றி. அந்த இடைத்தேர்தலில் வந்து எம்ஜிஆரோட பிரச்சாரங்கள் அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எப்போவுமே மக்களோட வந்து க்ளோஸாக இருப்பார். அவர் ரொம்ப நெருக்கமாக தான் போவார். அவர் யாரையும் விலக்கி விட மாட்டார். அப்படி க்ளோஸாக போனதோட விளைவு தான் இன்றைக்கி வரைக்கும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போது அந்த மாதிரி பேசுகிற அளவுக்கு வந்து சாதிச்சுட்டு போயிருக்கார். அதாவது என்னுடைய வெற்றி என்னென்னா சாதாரண வெற்றி இல்லை. முதலிடத்தில் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கிறாங்க திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அடுத்து வந்து காமராஜரோட ஸ்தாபன காங்கிரஸ், 2வது இடம் ஸ்தாபன காங்கிரஸ். ஆட்சியில் இருந்த திமுகவால் ஒன்றும் பண்ண முடியல, எப்படியாவது வீழ்த்திடலான்னு திட்டம் போட்டாங்க, 3வது இடம் தான் போச்சு. ஆனால் இந்திரா காங்கிரஸ் 4வது தான் நின்றுச்சு. இந்திரா காங்கிரஸ் டெபாசிட் போயிடுச்சு, அது ஓட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடைத்தேர்தலுடைய வெற்றி வந்து அந்த அளவுக்கு, அந்த அளவுகோல் வந்து மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பு வந்து மகத்தான தீர்ப்பு. இதுக்கப்புறம் இந்த தீர்ப்பினுடைய அந்த பிரதிபலிப்பு வந்து என்னென்னா, பாண்டிச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடந்து அங்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சியை பிடிக்குது. இதனுடைய ஃபீட்பேக்கு, அதாவது திண்டுக்கல் இடைத்தேர்தலுடைய ஃபீட்பேக் அப்படி வந்து சேர்ந்தது. அப்புறம் கோயம்புத்தூரில் இடைத்தேர்தல் நடந்துச்சு, அங்கேயும் வெற்றி. தொடர் வெற்றிகளை வந்து அதுக்கப்புறம் பின்னோக்கி பார்க்கவே இல்லை. வெற்றி வந்து அவர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார், வெற்றியில் தான் வந்து நின்னார். அதை விட்டு அவர் வந்து மக்கள் அவர் விலக விடலை, வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருடைய உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் மக்களுக்கு செய்த அந்த நன்மைக்கும் எல்லாத்துக்கும் கிடைத்த தீர்ப்பு தான் வந்து தொடர் வெற்றிகள், மக்கள் தந்த தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.